ஜெயகாந்தன் பெற்ற விருதுகளை பற்றி பார்க்கலாம். உன்னை போல் ஒருவன் திரைப்படத்துக்கு குடியரசுத் தலைவர் விருது, சில நேரங்களில் சில மனிதர்கள் புதினத்துக்கு சாகித்ய அகாடமி விருது, இமயத்துக்கு அப்பால் சோவியத் நாட்டு விருது, அப்புறம் ஞானபீட விருது, தாமரை திரு விருது வாங்கியிருக்காரு. அப்புறம் இந்த பிக்சரை பாருங்கள். இமயத்துக்கு அப்பாலுக்கு சோவியத் நாட்டு விருது வாங்கியிருக்காரு. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, இப்போ இமயமலையில் நிறைய பேர் ட்ரெக்கிங் போகிறாங்க இல்லையா, அப்போ அவங்களால நடக்க முடியாது. அப்போ என்ன சொல்லுவாங்க, ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் சோவியத் நாட்டு விருது இமயத்துக்கு அப்பால். இந்த பிக்சரை பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் மேலே இது ஞாபகம் வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஞானபீட விருது, தாமரை திரு விருது. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஜெயகாந்தன் நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு. அவருக்கு ஞானம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் நம்ம அவருக்கு பெருமை சேர்க்குற விஷயமா நாம் இந்த தாமரையை அவருக்கு கிஃப்டாக கொடுக்கலாம். இப்போ சொல்லுங்கள், ஜெயகாந்தன் பெற்ற விருதுகள்னால் ஞானபீட விருது,